ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. போயிட்டு வரதுக்கு அதுவும் சரியாகும், கூடிய விரைவில் சரியாகிவிடும். நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் அதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுல அரசு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? இல்ல, எப்ப ஆரம்பிச்சாலும் நீங்க அதை அப்படிதானே சொல்ல போறீங்க. ஹாரிஸ் கார்னர்ல இருந்ததை தூக்கி கோயம்பேடுக்கு கொண்டு வந்தப்பவும் மக்கள் புகார் சொன்னாரு. இதே மாதிரி நம்ம மக்களை குறைய சொல்லல, எல்லாருக்கும் முதல்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வசதிங்கிறது இருக்காதுங்கிறதுக்கு சொல்ல வரேன். இப்போ நீங்க கோயம்பேடு பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, யாருமே இல்லையே மேம். இல்ல, அத்தனை பேருந்துகள் வரும்போது அதற்கும் முணுமுணுப்பு இருந்தது. இந்த இடத்துல யாரு எப்போ டிராபிக்கை ரெகுலேட் பண்ண போறாங்கன்னு பொதுமக்கள் கோவிச்சிட்டு இருந்தாங்க. ஊருக்கு நீங்க தினம் போயிட்டு வரீங்களா? இல்ல. அப்ப ஏதோ ஒரு நாள் போறோங்கும் போது அதை நம்ம திட்டமிட்டுக்கலாம். பயணம் என்பது திட்டமிடல் அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. பயணிகள் எல்லாத்தையுமே சேர்ந்து எடுத்துட்டு போற அந்த பேருந்து நிலையம் திட்டமிட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கறதா முக்கியமானது. அதைத்தான் இப்போ பொதுமக்களுமே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மசூதிக்கான இடத்தை தான் தனியா அவங்க கட்டிக்கிறதுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அப்ப நீ மசூதியை தாண்டி இன்னொரு இடத்துல கோயில் கட்ட. விஜய் அவர்கள் ஒருவேளை கட்சி தொடங்கி இருக்கிறதுனால உதயநிதியினுடைய அந்த வாக்கு வங்கி விஜய் எடுத்துக்குவாரோ? எவ்வளவு பெரிய கற்பனைப்பா. திராவிட கட்சிகளுக்கும் சினிமாவும் நெருங்கிய பந்தம் இருக்குங்கிறத நம்ம மறக்க முடியாது. பட் விஜயும் கடந்த சில நாட்களா பார்த்தோம்னால் நேரடியாக மத்திய அரசை எதிர்க்கிறதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய திரைப்படங்கள்ல கொடுத்து அது சர்ச்சையும் ஆனது. இந்த மாதிரியான ஒரு குரலோட இருக்கும். இன்னைக்கு தனியா ஒரு கட்சி தொடங்கியிருக்காருங்கிறப்போ வாக்கு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இன்னும் இப்போ பார்த்தோம், கடந்த சில நாட்கள் 2 நாட்களாக போயிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிறதான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக தரப்பாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் பொதுவாக சமூக வலைதளங்கள் வைக்கிறப்போ இல்லை கொஞ்சம் டைமுக்கு பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூவை சொல்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டு திமுகவுக்கு கொஞ்சம் ஏன்னா இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் திமுகவுக்கு கொஞ்சம் வாக்கு வங்கியை குறைக்கும் நினைக்கிறீங்களா இந்த ஒரு இஷ்யூ? இல்ல இதுல என்ன வாக்கு வங்கி குறையறதுக்கு இருக்குது? இல்ல மேம், ஏன்னா மக்களுக்கு பிரதானமா சென்னைக்கு போயிட்டு வர்றதுக்கு இருக்கிறது என்னன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கோயம்பேடு இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ கிளம்பாக்கம்ங்கிறது அந்த பஸ் ஸ்டாண்டை அவங்க சொல்லும்போது ரொம்ப நல்லாவே வச்சிருக்காங்க. பட் ஆனால் தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு இருக்கிறப்போ கொஞ்சம் பேருந்து வர்றது, ஏன்னா இதற்கு முத நாளும் பார்த்தா பேருந்து சிறைப்பிடிச்சாங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் பார்த்தா மக்கள் குறை சொல்றாங்க. ஸோ இது குறைக்குமா? இல்லை, எது ஒன்றுமே புதுசாக அறிமுகமாகும் போது ஒரு எதிர்ப்பு இருக்கும், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் தெரியுமா? முந்தைய ரயில் நம்ம இந்தியாவுக்கு வந்தப்போ கூட பார்த்து பயந்து தான் போனாங்க. ஐயோ, இது என்னது, ஏதோ புகை விட்டுக்கிட்டே வருது, கருப்பாக கரியெல்லாம் வருது அப்படின்னு ஏறுறதுக்கே பயந்தாங்க. அது மாதிரி ரேடியோவை கேட்கறதுக்கும் பயந்த மக்கள் இருந்தாங்க. தொலைக்காட்சிக்கும் அதே மாதிரி தான். அது மாதிரி தான் இந்த கிளம்பாக்கம்ங்கிறது இனிமேல் வருகின்ற எதிர்காலத்தை நினைத்து உருவாக்கி இருக்கின்ற மிகப்பெரிய வளாகம். அதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருந்துகள் நிறுத்த வசதி இருக்கிறது, அத்தனை மக்கள் போகின்ற வசதி இருக்கிறது அப்படிங்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயுமே ஏர்போர்ட்டுங்கிறது சென்னையில் வேணால் சிட்டிக்குள்ளே இருக்கலாம், பெங்களூர்லாம் போனீங்கன்னா அதுக்கே திரும்ப நீங்கள் ஊருக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி போயாகணும். அப்படியாக நகரம் வளர்ச்சி அடையும் போது, விரிவடையும் போது இந்த கிளம்பாக்கம்ங்கிறது இப்போ நீங்கள் வீடுகளோட விளம்பரமே பாருங்களேன், சென்னைக்கு மிக அருகில்னு போட்டுட்டு எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, உங்களை பக்கத்து மாநிலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது அப்படி இல்லை, தாம்பரத்தை தாண்டி தாம்பரத்துக்குள்ளே தான் இருக்குது. பட் போயிட்டு வரதுக்கு இல்லை, அதுவும் சரியாகும், கூடிய விரைவில் சரியாகிவிடும். நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் அதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த இடத்துல கோயம்பேடுலேருந்தும் பேருந்துகள் இயக்கப்படலாம்னு நேற்று நீதிமன்றமும் சொல்லியிருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசுவாசம்னு நீங்க வேணா சொல்லலாம் அந்த வார்த்தையை. இல்ல, ஏன்னா இது ஆம்னி பேருந்துகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்குமே அரசு சொல்லல, நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒருவேளை இதுல அரசு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? இல்ல, எப்ப ஆரம்பிச்சாலும் நீங்க அதை அப்படிதானே சொல்ல போறீங்க? இல்ல மேம், ஏன்னா இல்ல ஓகே, பட் ஆனா இங்க தேவைகள் நமக்கு தேவைதான். சென்னை கொஞ்சம் நெருக்கமாயிட்டு அப்படின்னு இருக்கிறப்போ, ஆனா இங்க கிளம்பாக்கத்துக்கே நான் என்ன பண்றேன்னா, அதுவே என் ஊருக்கு போற மாதிரியான ஒரு டிராவல்ல தான் நான் இருக்கேன். தனி தீவு மாதிரி இருக்கு. போறப்ப எதுவும் தெரியல, திருப்பி ரிட்டர்ன் வர்றப்பையும் பாக்குறப்ப அதுக்கான பஸ் எதுவுமே இல்லைங்கிறப்போ
இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாமோ இல்ல அப்படிங்கிறத எல்லாரும் அதுக்கான சொல்றாங்க. பேருந்துகள் அப்புறம் ஷட்டில் சர்வீஸ் எல்லாத்தையுமே இப்ப ஆரம்பிச்சாச்சு திட்டமிட்டபடி. அது ஆரம்பிச்சறதுக்குள்ள அந்த டீதிங் ப்ராப்ளம்னு சொல்லுவோம்ல, எது ஒண்ணு ஆரம்பிச்சாலும் உடனடியாக சில இஷ்யூஸ் வரும். அத பூதாகாரமா ஆக்குறதுக்காகவே எதிர்க்கட்சிகள் காத்துட்டு இருக்காங்க. ஊடகங்களும் காத்துட்டு இருந்தது. அதைத்தான் எல்லாருமே ஹைலைட் பண்ணாங்க. இப்போ நம்முடைய திமுக அரசின் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் மிகச்சரியாக அதை கையாண்டு மக்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறார். அதை உருவாக்கிய நம்முடைய சேகர் பாபு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதை உருவாக்கியிருக்காங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து பார்த்த வெளி மாநிலத்தவர் என்கிட்ட சொல்றாங்க, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடமா? இவ்ளோ பெருசா? இது ஒரு ஏர்போர்ட் மாரில இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த புகழ், அந்த பெருமை, அந்த வசதிகள் எல்லாம் பழகும் மக்களுக்கு. ஓகே, நீங்க நீங்க சொல்ற கிளாம்பாக்கம் பக்கத்துலயே எத்தனையோ குடியிருப்புகள் வேற இருக்கு. எத்தனையோ வெளிநாட்டு கார் நிறுவனங்கள்லாம் அங்க பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க பணிபுரிகின்ற மக்களுக்கு அது பக்கத்துல தானே. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப அமைச்சர்களும் சொன்னார்கள். அங்கே பணிபுரிகின்றவர்களுக்கு அது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி அரசல் புரசலான இந்த மாதிரியான பீப்புள்லாம் வந்து இல்ல வேணாம், என்னப்பா இவ்வளோ நெருக்கமா இருக்கே அப்படின்னு சொல்றப்போ இவங்களோட ஆட்சி தான் சொல்லி நம்ம ஓட் போட்டிருக்கோம், இவங்களோட பீரியடில் இப்படி நடக்கிறப்போ இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவங்களுக்கு வாக்கு அந்த சமயத்துல குறைக்குமா? ஏன்னா ஆல்ரெடி எதிர்க்கட்சிகள் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ஆட்சியில் பார்த்தீங்களா சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க இப்படி தான் மக்களை அலைய வைப்பாங்களா அப்படிங்கிறத அவங்க சொல்ல வைக்கிறப்போ இது அதுக்கு தகுந்தாற்போல் கிளம்பாக்கம் இஷ்யூ நடக்கிறப்போ அது சரி இப்படி குறைக்குமா? பாருங்க. ம். முதல்ல பாரிஸ் கார்னர்ல இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. ம். வெளியூர் பஸ் எல்லாம் அங்கதான் போய் ஏறணும். அப்புறம் அங்கேருந்து தூக்கி கொண்டு போய் கோயம்பேடுல வச்சப்போ அதுக்கும் ஒரு பெரிய முணுமுணுப்பு, புகார் எல்லாமே வந்தது. பட் ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் இல்ல இருக்குல்ல, அதான் அந்த பாரிஸ் கார்னர்ல இருந்ததை தூக்கி கோயம்பேடுக்கு கொண்டு வந்தப்பவும் மக்கள் புகார் சொன்னாங்க. இதே மாதிரி தான். நம்ம மக்களை குறைய சொல்லல. எல்லாருக்கும் முதல்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வசதிங்கிறது இருக்காதுங்கிறதுக்கு சொல்ல வரேன். முதல்ல எரிச்சலா இருக்கும், கோவம் வரும். இது என்ன பாரிஸ் கார்னர்ல போய் இறங்கினோம், சட்டுன்னு ஏறணும், கோயம்பேடுல கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு எரிச்சல் இருந்தது. இப்போ கோயம்பேடுல இருந்து நம்முடைய விரிவாக்கம் சென்னை நகர் அப்படி விரிந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல இருந்தாலும் மக்கள் வேலை வாய்ப்பை தேடி சென்னைக்கு வருகிறார்கள்ங்கும் போது அவர்களுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுப்பது. இப்போ நீங்க கோயம்பேடு பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. Okay. அதுக்கு என்ன அங்க சொல்றீங்க? எதுவும் யாருமே இல்லையே மேம், இல்ல அப்புறம் இல்ல எப்படி அது ஃப்ரீயா தானே அத்தனை இருக்கும்? பேருந்துகள் வரும்போது அதற்கும் முணுமுணுப்பு இருந்தது. Okay. அந்த அவ்வளோ நூற்றுக்கணக்கான பேருந்துகள் அங்கேருந்து அரசு பேருந்து, ஆம்னி பேருந்து எல்லாம் வந்தப்போ இந்த இடத்துல யார் எப்போ டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ண போறாங்கன்னு பொதுமக்கள் கோவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லை. இயல்பா சென்னைக்குள்ள டிராஃபிக் இயல்பா போக ஆரம்பிச்சிடுச்சு. இல்லை ஊருக்கு நீங்க தினம் தினம் போயிட்டு வரீங்களா? இல்லை இல்லை. அப்போ ஏதோ ஒரு நாள் போறோங்கும்போது அதை நம்ம இல்ல திட்டமிட்டுக்கலாம். வீக்கெண்ட் இப்ப ஒவ்வொரு வீக்கெண்டையும் பார்த்தா நம்ம பார்த்தோம் அந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சு இங்க ஆமா நிறைய ஐடி கம்பெனிகள் இருக்கு. ஆமா வெள்ளிக்கிழமை வந்து சனி ஞாயிறு இருக்கிறப்போ திருவண்ணாமலையோ இல்ல அதுக்கு பக்கத்துல சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்ந்த நிறைய மக்கள் வந்து எல்லாருமே வந்து சொந்த ஊருக்கு போவாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு படையெடுப்பு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஆமா ரோல வரிசை கட்டி அந்த எல்லாமே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அது இருக்கிறப்போ அது கிளம்பாக்கம்ங்கிறதே இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிராவல் பண்ணி நான் போற மாதிரியே இருக்கே இதை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இப்படி கேளுங்க. டோல்கேட் எல்லாம் எப்படி நிற்கும்? போரூர் டோல்கேட் எல்லாம் வண்டிகள் அப்படி குவிஞ்சு நிற்கும். அங்கே நீங்கள் இயல்பாக நடந்து கூட போயிட முடியாது, எந்த வண்டியும் போக முடியாது. அவ்வளோ ஆம்னி பஸ், அவ்வளோ அரசு பேருந்து எல்லாமே அங்கே வரிசையில் நின்றுட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை, இயல்பாயாச்சு. ஸோ அந்த இயல்புத்தன்மை வர்றதுக்குள்ள எதிர்க்கட்சிகள் ஏதாவது ஒரு துரும்பு கிடைச்சிடாதா அப்படின்னு தான் பார்த்தாங்க. அவங்க அந்த துரும்பை போடும்போது பொதுமக்களுக்கு ஓ இது சரிதானோன்ற ஒரு பிம்பம் வந்தது. அது இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம நிரூபிச்சாச்சு. இப்போ சென்னைக்குள்ள போக்குவரத்து வசதிங்கிறது சீராக இருக்கு. முந்தி இருந்த அளவுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரியான அந்த பேருந்து நெருக்கங்கள் எதுவுமே இல்லை. இயல்பா மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வசதியை முதல்ல நினைச்சு பாருங்க. நம்ம தினம் தினம் வெளியூருக்கு மூட்டை கட்டிட்டு போறது இல்லை. எப்போவாது போறோம்னா பிளான் பண்ணிக்கலாம். இப்போ ஏர்போர்ட் வேணும்னா நம்ம வீட்டு பக்கத்துலயேவா இருக்கு ஏர்போர்ட்? இல்ல இல்ல அதுக்குன்னு பட் பிளான் பண்ணி ஏர்போர்ட் வேற. போறோம். இல்ல இல்ல அதுக்குன்னு பிளான் பண்ணி 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போக முடியுது இல்ல. ரயில்வே ஸ்டேஷன்னாலும் சென்ட்ரலுக்கு போறதுனாலும் அப்படிதான், எக்மோருக்குனாலும் அப்படிதான். பயணம் என்பதே திட்டமிடப்பட வேண்டிய விஷயம். அந்த திட்டமிடலும் ரொம்ப சௌகரியமா அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமா தெரியும். இது இன்னைக்கு விதைச்சிருக்கோம். 10 வருஷம் கழிச்சு சென்னை இன்னும் பெருசாகும்போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்படி முன்னேற்பாடாக எதிர்காலத்தை நோக்கி திட்டமிடுவது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்புங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. கூடுதலா அண்ணா மேம்பாலத்திலிருந்து சென்னையில் இருக்கிற அத்தனை மேம்பாலமும் திமுக கட்டியது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கட்டியது. கட்டும்போது சில அசௌகரியங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா இப்போ எவ்வளோ சுலபமாக எல்லாரும் போயிட்டு இருக்கோம்.
அதில் பயணிக்கிறவங்களும் எதிர்க்கட்சியிலே இருக்கிறவங்களும் பயணிக்கிறாங்க. அப்போ அதை பற்றி புகழ்ந்து யாராவது சொல்கிறாங்களா? இல்லையே, டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆயிடுச்சு இல்லை. அது மாதிரி கிளாம்பாக்கமும் வரும், கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஓகே, நீங்கள் சொல்றீங்க திட்டமிடல் பயணம் என்பது திட்டமிடல் அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி அந்த பயணிகள் எல்லாத்தையுமே சேர்ந்து எடுத்துட்டு போற அந்த பேருந்து நிலையம் திட்டமிட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முக்கியமானது. அதைத்தான் இப்போ வந்து பொதுமக்களுமே வந்து சொல்றாங்க. கூடுதலாக அந்த ஷட்டில் சர்வீஸும் வேற ஆரம்பிச்சாச்சு. ஓகே, கோயம்பேடுல இருந்து ஷட்டில் சர்வீஸ் அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு, அது மாதிரி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விடுறதுக்குன்னு அது பொதுமக்களுக்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் வசதி செய்து தர முடியுமோ அதை செய்து கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதுமே முன்னிலை வகிக்கும், எங்கேயுமே மக்களை கைவிடாதுங்க. பட் ஆனால் மேம், இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கோ, கலைஞர் கருணாநிதி அவருடைய திட்டத்தின் பேரில் தான் அதை வந்து உருவாக்குனப்போ அதுக்கே சொல்லுவாங்க மூத்த செய்திகள் எல்லாருமே, அவரே முன்ன நின்று இது இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ மக்களுடைய புலம்பல், அப்போ அவங்களுடைய விமர்சனம் என்னவாக இருந்தது அப்படின்னா, பாரிஸ்காரன் கிட்டக்க இருக்குது, சரி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படிங்கிறதா இருந்தது. இது கோயம்பேடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் அப்படிங்கிற தூரத்தில் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலைஞர் அவருடைய ஆட்சியிலையுமே வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, போக்குவரத்தையும் நேர்படுத்தி வச்சுருந்தாங்க. அது கரெக்டானதில் அதனால தான் மக்களுடைய சரி கொஞ்சம் தூரம் இருக்குது, ஆனால் போயிட்டு வந்தால் எல்லா பஸ்ஸுமே ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிற பாராட்டப்பட்டது. கலைஞர் அவர்களால் வந்து அது அடிக்கல் நாட்டப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் வந்து அது திறந்து வைக்கப்பட்டாலுமே அதில் எல்லா பேருந்துகளுமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் கிளம்பாக்கம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப நல்லா இருக்குது. பேருந்து நிலையம் வந்து நிறைய பேர் விளாக் எடுத்து போட்டிருக்கோம், நம்மளே அதை வந்து போட்டிருக்கோம், ஐபிசி தமிழ்லேயே அதை போட்டிருக்கப்போ ஒரு பன்னாட்டு விமான நிலையம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகள் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இங்கேருந்து போகக்கூடிய பசங்க அங்கேருந்து போகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு கடைகளே பார்த்தா பெரிய அளவில் இல்லை, ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னாலுமே ஒரே ஒரு 2-3 கடைகள் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க அதுக்குள்ளே பஸ் வருதுன்னா ஒரு பஸ் வர்றப்போ அப்படியே படையெடுத்து போகிற மாதிரி மக்கள் எல்லாருமே அதுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை, நார்மலாக சாமானிய மக்கள் ஊடகங்களில் சொல்கிறப்போ சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற சொல்கிறப்போ, ஒரு நம்ம டிசம்பரில் அதை ஓப்பனுக்கு வந்துட்டு இப்போ வந்து பிப்ரவரி மாதம் ஆயிட்டு, ஸோ 3 மாதம் கடந்தும் இதே நிலை தான் தொடருமா இப்போ இருக்கு? இல்லை, அதே நிலை தொடர. அந்த டீதிங் ப்ராப்ளம்னு அதான் சொன்னேன். பல் முளைக்கும் போது சில இஷ்யூஸ் வந்தே தீரும், அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோம்னா அப்புறம் 32 வருஷம் வந்துடுது இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கின்ற, அதுவும் சென்னைக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வசதி அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். நீங்கள் சொல்கிற அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் நிச்சயமாக நிவர்த்தி செய்யப்படும். அதற்காகத்தான் நம்முடைய அமைச்சர்கள் மிகச்சரியாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 6 மந்த்ல இல்ல ஒரு 3 மந்த்ஸ் எல்லாம் வேண்டாம், ஏற்கனவே எல்லாமே நார்மலைஸ் ஆயாச்சு. இந்த பிப்ரவரியிலேயே நீங்க இன்னமும் இயல்பாக அடுத்த மாசம் கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கு மேடம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவீங்க நிச்சயமா. ஆனா எதிர்கட்சிகள் புகழ்ந்து சொல்ல போறது இல்லை. பொதுமக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா வசதியா இருக்கு, அதான் அந்த புரிதல் அல்லது புதுசாக இது ஒன்று வரும்போது அதற்கு தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதில் வர்ற இஷ்யூஸ் தான் இது. ஆனால் இதோட வசதிகள் என்ன, இதோட அந்த விஸ்தாரம் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க, வெளி மாநிலத்திலேருந்து வர்றாங்க, எல்லாரையும் அக்காமடேட் பண்ணணும் சென்னைக்குள்ளே. ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய மாறுதல்கள் வருது அப்படிங்கிறது நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் அப்போ இருக்கிற இந்த கோயம்பேடு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல லூலு மால் மாதிரியா நிறைய இடம்லாம் அந்த மாதிரிலாம் வர மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஊடகங்களில் செய்திகள்லாம் வெளியாகுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த இல்லை, இவ்வளோ பெரிய வளாகம் இந்த இடத்துல இருக்குது, அப்போ அதில் வேறு ஏதாவது ஒன்று நிச்சயமாக வரும். மக்களுக்கு வசதி தருகின்ற வகையில், மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான வகையில், நம்முடைய தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில், இப்படி எல்லா விதமாகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திட்டம் தான் நாங்கள் வரப்போகுது. அரசு துறை சார்ந்து அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பாருங்களேன், அரசே சொல்லட்டும் அது எல்லாத்தையுமே. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு கூட, 1 ஸ்கொயர் ஃபீட் கூட இடம் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம விரிவாக்கத்துக்காக வெளியில் போய்தான் ஆகணும். அப்படி இந்த இடத்துல எவ்வளோ பெரிய வளாகம் கோயம்பேடு, அதில் இன்னமும் சிறப்பாக வேறு ஏதாவது ஒரு திட்டம் வரும்போது அது அப்போ சொல்லுவாங்க மக்கள், இது ரொம்ப நல்லா இருக்குது, வசதி, நல்ல திட்டமிடல், இது புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்வீங்கள்ல திமுக அரசை பற்றி மக்கள் குறை சொல்கிறாங்கன்னு. இல்லை, நமக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்ங்கிறதா நம்முடைய தமிழக முதல்வரின் எப்போதும் சொல்லுகின்ற அந்த வாக்குமூலம். அப்படின்னு பார்த்தா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்ங்கிறது சொல்லாதது, ஆனால் அதை தமிழ்நாட்டுக்கு ஒரு நிரந்தர பெருமையாக உருவாக்கி கொடுத்திருக்கிறோங்கிறது நீங்கள் அதை அப்படி பாருங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்தை வாங்கிய மிக்க நன்றி. நன்றிப்பா. ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.
கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now.